வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. பிப்ரவரி 15, 2024 இந்த நாள் தான் நரேந்திர மோடி அரசாங்கம் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்த நாள். இந்த பிப்ரவரி 15க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அரசாங்கமும் சரி, பாஜகவினரும் சரி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பல்வேறு விஷயங்களை அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 370 சீட்ஸ் வருவோமா, 400 சீட்டு இலக்கை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம், நாம எந்த இடத்துலையும் தயங்கக்கூடாது, இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இஷ்யூ ஏதாச்சும் பிஜேபியை இம்பேக்ட் பண்ணுமா, அது எந்த வகையில் இம்பேக்ட் பண்ணும், மக்களுக்கு இது தெரியக்கூடாது, தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதை எப்படி மூடி மறைக்கணும், இப்போ அந்த விஷயத்தை பற்றி மீடியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்றதுனால புது புது செய்திகளை உருவாக்கிட்டே இருக்கு அரசாங்கம். அதே போல் பாஜகவும் புது புது பிரச்சனைகளை அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் அட்டாக்காக இருக்குது. ஏன்னா பாஜக தான் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் அட்டாக்கை கொடுப்பாங்க. இப்போ பாஜகவுக்கே ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் அப்படின்றது நடந்திருக்கு. அதனால தான் அந்த பதற்றம் அந்த டென்ஷன் ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு பயம் பாஜகவை பற்றி கொண்டுள்ளது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாஜக எவ்வளவு டெஸ்பரேட்டாக மாறிட்டாங்க, பாஜகவில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அப்படின்றது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதையெல்லாம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம், எந்த விதமான சமரசமும் இல்லாமல், அரசாங்க விளம்பரத்தை நம்பாமல், உங்களை நம்பி இயங்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடக நிறுவனம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வேலையை தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறுங்க, அல்லது QR கோடை பயன்படுத்தி மெம்பராக மாறி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்க்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது பாஜகவுக்கு மரண அடியாக அமைந்திருக்கிறது. பாஜக நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுக்கும். ஏன்னா அவங்க முன்வைத்த வாதங்கள்லாம் அந்த மாதிரி நாம பயங்கரமான வாதங்கள்லாம் முன் வச்சிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணிடுறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. ஒரு தீர்ப்பு நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது அப்படின்னு. அந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்ற அந்த முறையே அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தையே உச்சநீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. ஸோ இது ஏன் முக்கியமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தான் இன்னைக்கு இந்தியாவில் பணக்கார கட்சி. பாஜகவுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் இருக்கலாம். அவங்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்தே வந்ததே ஒரு 8,000 கோடி ரூபா வந்திருக்கும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டொனேஷன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டொனேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கட்சிக்காரங்க கொடுக்கக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட 12,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமான நிலைமை. அவங்களுடைய 11 வங்கி கணக்கும் அரசாங்கம் முடக்கிருச்சு, இன்கம் டாக்ஸ் முடக்கிருச்சு. காரணம் என்னன்னா, 2017 அவங்க ஏதோ கொடுத்த அந்த டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல சில குளறுபடிகள் இருக்கு அப்படின்றதுனால ஃபைன் போட்டு அந்த வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணணும், டீஃப்ரீஸ் பண்ணணும், நாங்கள் தேர்தலுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது கேஸு வழக்கு அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது 1994 நீங்கள் சரியா ஏதோ ஒரு ஃபைலிங்கில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. எப்போ சீதாராம் கேசரி காலத்தில் அவரு பொருளாளராக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ஒரு மூட்டையாக பணம் வச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்ட ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாத அளவில் அவங்களுடைய வங்கி கணக்குகள்லாம்
முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் 2024 தேர்தலை நோக்கி போகும்போது எப்படி ஒரு சமநிலையற்ற தன்மை வந்து இன்னைக்கு இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் அட்டாக், ஒரு மிகப்பெரிய அடி. ஸோ அதனால தான் பாஜக வந்து இன்னைக்கு முற்றிலுமாக சந்திரமுகியாக மாறி இருக்கிறது. எப்படியாச்சும் இந்த எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமா என்ன நடந்திருக்கு அப்படின்றது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே குறியா இருக்காங்க. அதற்கு தினம்தோறும் அவர்களே செய்திகளை உருவாக்குகிறார்கள், தினம்தோறும் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள், மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. 4 வருஷமா நோட்டிஃபை பண்ணாத சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து திடீர்னு அறிவிச்சாங்க. இன்று முதல் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அதை பற்றியே ஊடகங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு பெரிய இதை உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து 2 ரூபா குறைச்சிட்டாரு நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாக ஊடகங்கள்லாம் பேசிச்சு. வட இந்திய ஊடகங்கள்லாம் அப்படியே 2 ரூபா குறைச்சிட்டாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசக்கூடிய விவாதிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிச்சு. அப்போ இன்னொரு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய அழுத்தம் என்பது ஒரு பக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. எஸ்பிஐ வங்கியை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க. அப்போது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எப்பெல்லாம் ஹியரிங் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து ஒரு செய்தியை வந்து அரசாங்கம் உருவாக்குகிறது. அதில் தான் வந்து பிஆர்எஸ் உடைய லீடராக இருக்கக்கூடிய கவிதாவை வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ மார்ச் 21 அந்த ஃபுல் டிஸ்க்ளோஜர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகு அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான எல்லா டேட்டாவையும் வந்து வெளியிட்டுறாங்க அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட. அது வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்கள் கழித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அப்படின்றது ஒரு டைவர்ஷன் மட்டும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அப்படின்றது இந்த ஊழலை மூடி மறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்கின்ற நடவடிக்கை. அரசியல் ரீதியாக அரவிந்த் கெஜ்ரிவாலை பழிவாங்க வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஊழல்ல இருந்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அப்புறம் இதில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே மூடி மறைக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய குறியாக இருக்கிறது. அதுதான் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம அந்த தரவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது பண்ணியிருக்கு. மணிஷ் சிசோதியாவை கைது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்பியை கைது செய்திருக்கிறது. அப்புறம் பிஆர்எஸ் கட்சி தலைவர் கவிதாவை கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் பர்சன் இன்னும் சில பேரும் வந்து கைதாகி இருக்கிறார்கள் இந்த கேஸில் அப்படின்னும் போது இதுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த எலக்டோரல் பாண்ட். ஸோ இந்த எலக்டோரல் பாண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதாவோட இருக்கக்கூடிய ஒரு கோ அக்யூஸ்ட், அவர் பேர் வந்து ஷரத் ரெட்டி சந்திரா. அவர் தான் வந்து இந்த டெல்லி லிக்கர் கேஸில் அக்யூஸ்ட் நம்பர் 7 அவர். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நவம்பர் 11, 2022 அன்னைக்கு அவரை கைது பண்ணுறாங்க இந்த கேஸ் தொடர்பாக. இவரை கைது பண்ண 4 நாட்களில் அவருடைய கம்பெனி அரபிந்தோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்ட் வாங்கி பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்குகிறார்கள். சரி, நன்கொடையாக வழங்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 2023 அவர் வந்து அப்ரூவராக மாறிடுறாரு இந்த கேஸில். இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸில் அக்யூஸ்டாக இருந்த ஒருத்தர் வந்து நானே வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறேன், நான் அப்ரூவராக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவராக மாறிடுறாரு. அப்ரூவராக மாறின ஒரு சில மாதங்கள்லேயே அவருக்கு சொந்தமான ஒரு 3 கம்பெனிஸ், அவருடைய லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவுக்கு 50 கோடி ரூபாயை எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வழங்குகிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட பாஜக வந்து இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து 55 கோடி ரூபாய் பணம் என்பது பெற்று இருக்கிறது. இந்த ஸ்கேமுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா கூட அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட இருந்து பாஜக கட்சிக்கு 55 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து இந்த இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ போன்ற ஏஜென்சிஸ்லாம் பயன்படுத்தி இவர்கள் பணத்தை வசூல் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதான் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்கிறது. பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. ஏன்னா
இது வந்து மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாக மாறிவிடக்கூடாது. இது எலெக்ஷனில் எந்த விதமான ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்ததுன்னா, நாங்கள் 370 சீட்ஸ் ஜெயிக்க போகிறோம், 400 சீட்ஸ் வரப்போகிறோம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக எதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களை போய் கைது பண்ணுறாங்க? இது வரைக்கும் இந்தியாவில் 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னாடி, முக்கியமான தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கவர்னர்ஸை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அரசியல் கட்சிகளை உடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த அரசியல் கட்சிக்கு தேர்தல் ரீதியாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இன்கம் டேக்ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அவங்கள ரெய்ட் பண்ணுது. கூட்டணிக்கு வரலைன்னா நீங்கள் வந்து இடி ரெய்டை வீட்டுக்கு அனுப்புறீங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து பாஜக ஈடுபடுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரே ஒரு விளக்கம் தான், ஒரே ஒரு பதில் தான் அதற்கு. பாஜகவே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்றது தான் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எலெக்ஷனில் அவங்க கடந்த 10 ஆண்டுகள் செய்த சாதனையை வச்சுலாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால ஓட்டு கேட்டாங்கன்னா ஓட்டு வாங்க முடியாது. இந்த மாதிரி பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து தேர்தலை சந்திப்பது, அல்லது அவங்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டு தேர்தலை சந்திப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பாஜக ஈடுபட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது இது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் இந்த 2024 தேர்தலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. எந்தெந்த நாளில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய டாக்டிக்ஸை மாற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நம்ம இவ்வளோ க்ளோஸாக அதை ட்ராக் பண்ணுறோம். நாம் இதுவரைக்கும் இந்தியாவில் பார்க்காத ஒரு தேர்தலாக 2024 தேர்தல் இருக்க போகிறது. பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு அதிரடிகள், பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் பாஜக இறங்க போகிறது. ஸோ அதனால தான் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது ஏதோ ஒரு திசை திருப்புவதற்காக இவர் செய்கின்ற நடவடிக்கை அப்படின்லாம் வந்து அதை கடந்து போகாமல், இந்த கைதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் என்னன்னா, பாஜக நினைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது. எல்லா எதிர்க்கட்சிகளும் பலவீனமான நிலையில் இருக்கணும். அவங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ரிசோர்ஸஸும் இருக்கக்கூடாது. நிராயுத பாணிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு பாஜக இந்த தேர்தல் களத்தை அணுகுகிறது. ஆகவே தான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பாஜகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து இண்டிபெண்டன்ட் மீடியா ஆர்கனைசேஷன் அதை விசாரித்து எழுதிட்டு இருக்காங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை என்பது நாம் அனைவருக்கும் இருக்கிறது. ஏன்னா அந்த புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டால் பாஜகவோ அல்லது அரசாங்கமோ அல்லது ஏ பார்ட்டியோ பி பார்ட்டியோ போய் எந்த கதை மக்கள்கிட்ட பேசினாலும் அந்த கதை எடுபடாது. ஸோ அதனால தான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸாக மக்கள்கிட்ட போய் இது சேரக்கூடாது, டொனேஷனா இந்த இதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளா இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடக்கூடாது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள், நம்ப மறுப்பார்கள். அது நமக்கு ஒரு பெரிய பேரிடியாக இருக்கும். அதுதான் வந்து பாஜகவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.